Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு பதிலாக பழைய பேருந்துகளை புதுப்பித்து இயக்குவது மோசமான நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச்செயலாளர் ஆறுமுக நயினார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகம் ஒரு பொது சேவை நிறுவனமாக கருதப்படுகிறது. இந்த சேவை நிறுவனத்தை சமீப காலமாக பொதுமக்களுக்கு அதிக அளவில் இலவச பயணங்களை கொடுத்த போதிலும் பிறருக்கு சேவை அளிக்கும் போக்குவரத்து கழகங்கள் இன்று நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளனம் CIT-யினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், பொது போக்குவரத்து துறை நிறுவனம் நல்ல மக்களுக்கு இலவச சேவை வழங்குது, எல்லாம் இருக்கட்டும். ஆண்டுக்கு ஆண்டு புதிய பஸ்கள் வாங்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பராமரிப்பு என்பது பழைய பஸ்களை மறுசுழற்சி செஞ்சு இயக்குகிறாங்க. ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறை நீடிக்கிறது. இப்போ எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள்? புதிய பேருந்துகளும் போதுமான அளவில் வழங்கப்படலைங்கிறதையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். இப்போது ஏற்கனவே அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையின்படி இப்போ வருடத்திற்கு ஒரு 3000 பேருந்துகள் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் இருந்ததுன்னா 5 ஆண்டுகளில் 15000 புதிய பேருந்துகள் வாங்கியிருக்கணும். ஆனால் 5 ஆண்டுகளில் அவங்க வாங்கின பேருந்துகளுடைய எண்ணிக்கை 4000 தான். அதே போல் அதிமுக ஆட்சி காலம் 10 ஆண்டுகள் இருந்தது. 10 ஆண்டுகளில் அவங்க 30000 பேருந்துகள் வாங்கியிருக்கணும். அந்த ஆட்சி காலத்தில் வாங்கிய பேருந்துகள் 12000 பேருந்துகள் தான். எனவே புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு பதிலாக பழைய பேருந்துகளை புதுப்பித்து ஓட்டுவது என்பது ஒரு மிக மோசமான நடவடிக்கை. ரெண்டாவது, இதற்கு தேவையான உதிரி பாகங்களும் வாங்கி கொடுப்பது கிடையாது. இப்போ ஒரு கிலோமீட்டர் ஓட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 8 பைசா ஒரு காலத்தில் உதிரி பாகங்களுக்காக செலவு செய்யப்பட்டது. இன்றைக்கு உதிரி பாகங்களுக்காக செலவு செய்யப்படுவது ஒரு கிலோமீட்டருக்கு 1 பைசா தான். இதே போக்குவரத்து கழகங்கள் ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா 8 பைசா செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கி 1 பைசா தான் செலவு என்பது பண்ணுறாங்க. இதன் காரணமாக பொதுமக்களுக்கும் சிரமம், ஓடக்கூடிய தொழிலாளிகளுக்கும் சிரமம். உண்மையிலே இந்த பேருந்துகள் இவ்வளவு சிறப்பாக ஓடுதுன்னா எங்களுடைய தொழிலாளர்கள் மிக கஷ்டப்பட்டு இந்த பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கமாவது இந்த பிரச்சனைகள் உடைய கவனம் செலுத்த வேண்டும். புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும். போதுமான உதிரி பாகங்களை வாங்கி வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பினால் மட்டுமே, உதிரி பாகங்கள் வழங்கினால் மட்டுமே அரசு பஸ்கள் ஆங்காங்கே நிறுத்துவதும் விபத்தில் சிக்குவதும் தவிர்க்கப்படும் என தெரிவிக்கின்றனர். எனவே இவர்களின் கோரிக்கை, இவர்களின் அறிவுரைகள், ஆலோசனைகளை அரசு ஏற்குமா? சேலம் போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இதில் கவனம் செலுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.